Hello students, class 9 CBSE new syllabus chapter 2 la introduction to linear polynomial. So exercise 2.1 oda solutions ipo paakalam. So first question பாருங்க, find the degrees of the following polynomial. degree na எப்படி find பண்ணுவோம்? நம்ம ஒரு polynomial இருக்க highest power, அங்க இருக்க variable ல highest power எதுன்னு பார்த்துட்டு அந்த highest power தான் அந்த polynomial ஓட degree. So first question பாருங்க. So given question வந்து 2x square minus 5x plus 3. So இந்த polynomial x தான் variable highest power என்னவா இருக்கு 2. So அப்போ degree வந்து 2. So அப்போ எல்லா சப்டிவிஷனும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஈஸியான क्वेश्चंस தான் கொடுத்திருக்காங்க. y cube plus 2y minus 1. So highest power is 3. So degree 3. And third subdivision question minus 7 minus 9. So question la verum number மட்டும் கொடுத்தாங்கன்னா அது நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம். So அது கான்ஸ்டன்ட் பாலினாமியல் சொல்லுவோம். So இங்க வேரியபிள் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா x பவர் 0வா இருக்கு. So anything power 0 1 அப்படிங்கிறதுனால இது வந்து -9 மட்டும் கொடுத்திருக்காங்க. So அப்ப இங்க டிகிரி வந்து எப்போதுமே கான்ஸ்டன்ட் பாலினாமியல் கொடுத்தாங்கன்னா அதோட டிகிரி வந்து 9. Then fourth subdivision. So given question வந்து 4z minus 3. So z தான் இங்க வேரியபிள் highest power 1. So degree equal to 1. So first question clear? Next second question. So second question பாருங்க. Write the polynomial of degrees 1 and 2 3. So இப்போ polynomial நம்ம ஒரு own polynomials நம்ம கொடுக்கணும். டிகிரி 1 இருக்க மாதிரி ஒரு பாலினாமியல் கொடுக்க போறோம். ஸோ டிகிரி 1 இருக்க மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பாலினாமியல் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன வேணா எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நமக்கு தெரியும் பவர் 1 டிகிரினா ஹையஸ்ட் பவர் 1 இருக்கணும். லிசன் மல்டிபிள் ஆன்சர்ஸ் கொடுக்குற கவனிங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் 3 ஒய் மைனஸ் 2. ஸோ இதுவும் லீனியர் பாலினாமியல் வித் டிகிரி 1, இதுவும் லீனியர் பாலினாமியல் வித் டிகிரி 1. ஸோ டிகிரி 2 இருக்கிற மாதிரி என்ன பாலினாமியல் கொடுக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் plus 2x plus 5. Here y square minus 3. So ரெண்டு பாலினாமியல் நீங்க கொடுக்க வேண்டாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்குறாங்க, ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹையஸ்ட் பவர் 2வா இருக்கிற மாதிரி நான் ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x. இது 2 டேர்ம்ஸ் இருந்தாலும் 3 டேர்ம்ஸ் இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஹையஸ்ட் பவர் வந்து 2வா இருக்கணும். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டிகிரி 3 இருக்கிற மாதிரி பாலினாமியல் கேட்குறாங்க. எக்ஸ் கியூப் பிளஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 4x plus 5. So இதோட டிகிரி வந்து 3. So otherwise y cube plus 4y plus 2. இதோட டிகிரியும் 3. z cube plus 1. இதோட டிகிரியும் 3. So என்ன வேணாலும் இருக்கும், மல்டிபிள் ஆன்சர்ஸ் நம்ம கொடுக்க முடியும். So highest power 1 இருந்தால் அது லீனியர் பாலினாமியல், highest power 2 இருக்கும்போது அது குவாட்ராட்டிக் பாலினாமியல், highest power 3 இருக்கும்போது டிகிரி வந்து 3 இருக்கும்போது அது நம்ம கியூபிக் பாலினாமியல்னு சொல்லுவோம். So then question number 3. What are the coefficients of x square and x cube in the polynomial? So first given question பார்க்கலாம். x power 4 minus 3x cube plus 6x square minus 2x plus 7. இது given question. இதில் coefficients கேட்குறாங்க. Coefficient of x square. இந்த இதில் x square term எங்க இருக்குன்னு பாருங்க. 6x square. So x square கூட இருக்க அந்த நியூமெரிக்கல் நம்பர் தான் அதோட கோஎஃபிஷியன்ட். So answer is 6. Then coefficient of x cube. So இங்க x cube என்ன இருக்குன்னு பாருங்க. x cube வந்து minus 3x cube. அது இன்க்ளூடிங் நம்ம சைனையும் சேர்த்து எடுக்கணும். வெறும் 3 மட்டும் போட்டீங்கன்னா அது ராங் அது. So minus 3x cube னா x cube ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து minus 3. So third question over. Next fourth one. Fourth one, what is the coefficient of z in the polynomial? So listen the question. Given question வந்து 4z cube plus 5z square minus 11. So listen, coefficient of z கேக்குறாங்க. Coefficient of z. So இது z cube term, இது z square term. இதுக்கு அப்புறம் தான் z டேர்ம் இருக்கும். இங்க z டேர்ம் இல்லாதனால இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0. ஸோ என்ன இதோட கோஎஃபிஷியன்ட் கேட்கறாங்களோ அந்த டேர்மே இல்லை. அந்த டேர்மே இல்லைங்கும் போது நம்ம எதை எப்படி எடுத்துக்கணும்? 0ன்னு எடுத்துக்கணும்.
Next, fifth question. What is the constant term of the polynomial? Constant term of the polynomial. So, given question 9x cube plus 5x square minus 8x minus 10. What is the constant term? So, ஒரு வேரியபிள் கூட அதுக்கு பிஃபோரா இருக்க நியூமெரிக்கல் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். ஸோ எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 9, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 5, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 10. இந்த வேரியபிளே இல்லாம ஒரு டேர்ம் இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளோட கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ ஹியர் கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் மைனஸ் 10. ஸோ ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 2.1 ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 2.2 பார்க்கலாம். தேங்க்யூ.